Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி falafel. மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். இதை tahini சாஸோட சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஸோ இந்த ஈஸியான டெலிஷியஸான கிறிஸ்பியான அண்ட் ஹெல்த்தியான falafel ரெசிபி எப்படி வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் 150 கிராம் ஊற வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணுறேன். 3 பூண்டு பற்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து போல் கொத்தமல்லி, கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி இதுக்கு பார்ஸ்லி யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம கொத்தமல்லியும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அப்புறம் உப்பு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. பெப்பர் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் தான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை கோர்ஸாக அரைச்சிக்கலாம். நல்லா வடை மாவு மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான பதம். ஸோ இதை ஒரு க்ளீன் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இதை நம்ம செய்ய போகிறோம். என்ன ஷேப் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இதில் ரவுண்ட் ஷேப் பண்ண போகிறோம். ஷேப் பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த falafel பார்த்தீங்கன்னா tahini சாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். tahini சாஸ் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். ஸோ ஸ்டே டியூன். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரான காம்பினேஷன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம வடை செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அடுப்புலேருந்து எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த tahini சாஸோட வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you guys. Have a great day.